இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. குறிப்பாக பார்த்தோம்னா 23ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமீர், ரஞ்சித், வெற்றிமாறன் 3 பேருமே நீட் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. 22ஆம் தேதி 21ஆம் தேதி அவங்க பேசியிருக்கலாம், இல்லை 23 படம் ரிலீஸ் 24 பேசியிருக்கலாம், 25 பேசியிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டாங்க. இங்கே தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேற்பட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நீட்டுக்கு எதிர்ப்பு குரல் தான் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு அரசு ஆதரவு குரல் கொடுக்கல. நீட் தேவையில்லைன்ற கருத்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா இன்றைக்கி டைரக்டர் கிடையாதுல்ல. ஸோ மௌனம் பேசியதை அமீர் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு படம். அந்த தயாரிப்பு இல்லைன்னா அமீர் கிடையாது. அட்டகத்தின் ஒரு படம் பண்ணாங்க ஒரு தயாரிப்பாளர், அது இல்லைன்னா ரஞ்சித் கிடையாது. வெற்றிமாறன் பொல்லாதவன் இல்லைன்னா தயாரிப்பு இல்லைன்னா வெற்றிமாறன் கிடையாது. அப்போ உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பண்ணும்போது ஒரு தயாரிப்போட வரி உங்களுக்கு தெரியணுமா தெரியும். அப்போ விஜயை நோக்கிய உங்களுடைய குரல் இருக்கு, மிக தவறான ஒரு செயல். அப்போது நீங்கள் மாணவர்கள்ன்ற பொறுவேளை யாரையும் உள்ளே வச்சு போராட்டத்தை கிளப்பி டிவிக்கு அரசு விஜய் அவருடைய அதையும் நீங்கள் குறைத்து பேச வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறீங்க. எப்படியாவது சொல்லி இந்த 3 மாதம் 6 மாதத்தில் கட்சியை கலைக்கணுங்கிற அளவுக்கு, ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசப்பட்டுருந்துச்சு. அப்போ இதற்கு இந்த 3 ஏற்கனவே உடந்தையாக போகிறேன். இது எவ்வளோ பெரிய தவறு. இது ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டிஷர்ட் போட்டுட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஜூலி உட்கார்ந்துருக்கு. ஆமா, ஜூலிக்கு அங்கே என்ன வேலை? அவங்க கூட தான் அந்த பசங்களுமே பசங்க வர்றாங்க. அப்புறம் சத்யராஜ் பொண்ணு. நீங்கள் இப்போ நீட்டுக்கு போராட்டத்துக்கு மாணவர்கள் பண்ணுறாங்கன்னா அந்த நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். இங்கே டிவிக்கு ஆட்சி விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு பேசுவது என்னென்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறது. விஜய் உங்களுக்கு ஆதரவாக இல்லை, தமிழக அரசு உங்களுக்கு ஆதரவாக இல்லை, முதலமைச்சர் உங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கல. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜெர்னலிஸ்ட் வெங்கடேஷ் சார் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு பிறகு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாள் ஆகியும் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஸோ கலெக்ஷன் இதுவரை எந்த அளவில் வந்திருக்கு சார்? கிட்டத்தட்ட வேர்ல்டு வைடாக நமக்கு 235 crores மேலே வச்சுருந்துருக்குமா. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தா 90 crores மேலே, நம்ம ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 40 crores மேலே, ரெஸ்ட் ஆஃப் இந்தியான்னு ஒரு 40 கிட்ட வந்திருக்கு. ஓவர் வைல்டு பார்த்தா அது ஒரு 80 மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 235 245 வரைக்கும் வந்துருக்கிற ஒரு தகவல். பட் அது நல்ல கலெக்ஷனாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா அது ஏற்கனவே லீக் ஆன படம் தான். ஆமாம். இப்போ அந்த லீக் ஆகலை அப்படின்னா இதோட ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஓப்பனிங்கே ஃபஸ்ட்டு டே 150Cலாம் ஸோ கிராஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக போயிருந்திருக்கும். பட் அது ஒரு பெரிய துரதிர்ஷ்டவசமாக நான் நினைக்கிறேன் என்னதை. பட் அதனால் இருந்தாலும் இனி போக போக கொஞ்சம் கலெக்ஷன் ஏறும் அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு கிட்டத்தட்ட அட்வான்ஸ் புக்கிங்லேயே டோட்டல் ஓவரால்டு பார்த்தா ஒரு 9 crores அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாடு மட்டுமே ஒரு 4 crores அட்வான்ஸ் புக்கிங்கில் போகுது. ஓகே. ஸோ அப்போ ஓவரால் இன்றைக்கி இருக்கிற ஷோ ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிங்கன்னா அப்டேட் நாளைக்கு நம்ம தெரிஞ்சுன்னா ஒரு 20 crores கிட்ட நெருங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இது. பட்டு 1,20,00,000 மேற்பட்டவர்கள் பார்த்த ஒரு படம் லீக்கான அந்த இணையதளத்தில். பட் அது ஆகாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல படம் அவருடைய இறுதி படம், கடைசி படம், விஜய் அவர்கள் நடித்த படம் சொல்லி மக்கள் அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் கலெக்ஷன் ஒரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் இதில். ஏன்னா இது எதுவெல்லாம் நடக்கலாம், கொஞ்சம் மேலே போகலாம், எகிரலாம், இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 375 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிப்பட்ட ஒரு படம் இது. ஸோ 6 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். 6 மாதத்துக்கு பிறகு வருது அப்படிங்கும்போது அதுக்கு சில இடையூறுகள்லாம் வரும். ஸோ இது வெளிவரக்கூடாதுன்னு எவ்வளோ பேர் அட்டெம்ப்ட் பண்ணாங்கிறது தெரியும் உங்களுக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா 23ஆம் தேதி அன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகுது. அந்த 23ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமீர், ரஞ்சித், வெற்றிமாறன் 3 பேருமே நீட் மாணவர்கள் போராட்டத்திற்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. 22ஆம் தேதி 21ஆம் தேதி அவங்க பேசியிருக்கலாம், இல்லை 23 படம் ரிலீஸ் 24 பேசியிருக்கலாம், 25 பேசியிருக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டாங்க. அங்கே தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு மேற்பட்டு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இங்கே நீட்டுக்கு எதிர்ப்பு குரல் தான் கொடுத்துருக்காங்க. டிவிக்கு அரசு ஆதரவு குரல் கொடுக்கல.
நீட் தேவைன்ற கருத்து தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போது ஒரு மத்திய அரசு இயக்கத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு மாணவர்கள் டெல்லியில் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ கரப்பான் பூச்சி, காக்ரோச், சிஜேபி பண்ணுறாங்க, அபிஜித் டிப்கே பண்ணுறாரு. பட் ஓகே, அவருடைய எண்ணங்கள் இது வந்து மறுசீரமைப்பு தான் தேவை, அவர்கள் கூட நீட்டை ரத்து செய்யணும்னு சொல்லல, உங்களுக்கு மறுசீரமைப்பு பண்ணுங்க அப்படிங்கிற. பட் அப்படி ஒரு படம் நடந்துட்டு இருக்கும்போது இங்கே ஜனநாயகம் படம் ரிலீஸ். கர்நாடகா சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர் 370 ரூபா பட்ஜெட் படம் பண்ணியிருக்காரு, ரிலீஸ் ஆகலை. இப்போ தான் சென்சார் கொடுத்தாங்க, இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ ஒரு தயாரிப்பாளருடைய வழி இவர்களுக்கு தெரியாதா? பாரஞ்சித் தயாரிப்பாளர், வெற்றிமாறன் தயாரிப்பாளர், அமீர் ஒரு டைரக்டர், ஒரு நடிகர். ஸோ தயாரிப்பாளருடைய வழி தெரியாமல் கரெக்டாக 23 படம் ரிலீஸாக போயிட்டு இருக்கும்போது அது வந்து ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுக்கு போராடுறாங்க மக்கள், மாணவர்கள். இங்கே ஜனநாயகத்தை கொண்டாடுறதுக்கு பண்ணுறாங்கன்ற விஷயத்தை பேசும்போது அவர்கள மனசாட்சி இல்லாமல் பேசுகிறாங்கன்னு எனக்கு தோணுது. இது வந்து ஒரு திசை திருப்புற வேலையை அதே தான் வசூலை குறைக்கணும், ஜனநாயகம் படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற பார்வையில் தான் பேசுகிறாங்க. ஏன்னா அவர்கள் வந்து யாரோட ஆதரவாளுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ நீங்கள் 5 வருஷமா 10 வருஷமா 15 வருஷமா நடந்துட்டு இருந்த போராட்டம் நீட் தேவையில்லை. ஓகே, அப்போ நீங்கள் அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து கடந்த 5 வருடமாக ஒன்றுமே பேசலை, ஒன்றுமே குரல் கொடுக்கல. ஸோ இது முன்னிலைத்தி நீங்கள் அரசு ஏதாவது கேள்வி கேட்டிங்களா? கேட்கல. அப்போ திடீர்னு இப்போ ஜனநாயகம் படம் ரிலீஸ் அன்னைக்கு வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் கலைத்துறை தானே இருக்கீங்க 3 பேருமே. விஜய் அவர்கள் கலைத்துறையில் ஒரு பிக் ஸ்டாராக இருந்தால் இன்றைக்கி மக்கள் ஆதரவில் தமிழ் முதலமைச்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ அவர்களை நோக்கி மட்டுமே வந்து காரசாரமாக பேசுவது, குறைத்து பேசுவது, இந்த படத்தை மக்கள் கொண்டு சேர்க்கக்கூடாது, வசூல் ரீதியாக பண்ணக்கூடாதுன்ற பேசுகிறாங்கன்னா உண்மையிலே கலைத்துறையில் இருக்கிறதுக்கான ஒரு இதுவே இல்லைன்னு நினைக்கிறேன் 3 பேருக்குமே நினைக்கிறேன் நான். ஓகே சார், அதே மாதிரி பார்க்கும்போது இந்த படத்துடைய ரிலீஸுக்கு வந்து முன்னாடி நாள் வந்து விஜய் அவர்கள் வந்து படத்தை பார்க்க போனாரு, அதுக்கப்புறம் வந்து 2வது முறையாவுமே இப்போ வந்து பார்த்துருக்காரு. ஸோ இங்கே வந்து நீட்டுக்கான ஒரு பிரச்சனை நடக்கும் போது இந்த பக்கம் வந்து அதுக்கான ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்காம விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஜனநாயகன் படம் பார்க்க போனதே ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உண்டாச்சு இல்லையா? விமர்சனம் பண்ணணுமே பண்ணுறாங்க. நீங்கள் அவருடைய கடைசி படங்க மக்கள் கொண்டாடுறாங்க, இனிமேல் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இனிமேல் பார்க்க முடியுமா விஜய் அவர்கள்? ஒரு மாஸ் ஹீரோங்க, அவருடைய படங்கள்லாம் நீங்கள் எவ்வளோ படங்கள் எடுத்துலாம், வந்தாலே ஒரு மாஸ் என்ட்ரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சராக போயிட்டார், கடைசி படம்னு சொல்லிட்டாரு. அவருடைய நடித்த படத்தை அவர் பார்க்குறதுல என்ன இருக்குது? அவருடைய சொந்த படம்னா நீங்கள் வேணால் கேள்வி கேட்கலாம். யார் அந்த 3 பேர் கேட்குறேன், உங்களை இல்லை. நீங்கள் சொந்த படம், நீங்கள் இந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க, பின்னாடி படம். இது கர்நாடகா சேர்ந்த ஒரு தயாரிப்பாளர், யாரோ ஒரு தயாரிப்பாளர் அண்டை மாநிலம் சேர்ந்த ஒரு படம் பண்ணுறாரு. அவருக்கு என்ன வழின்றது அவரு தானே தெரியும். எங்கே வட்டி வாங்கினார், கடன் வாங்கினார்னு அந்த வழி உங்களுக்கு தெரியும் இல்லை, 3 பேருக்குமே தெரியும் இல்லை. ஒரு தயாரிப்பாளர் இல்லைன்னா நீங்கள் டைரக்டர் கிடையாது இல்லை. ஸோ மௌனம் பேசி இதை வந்து அமீர் பண்ண ஒரு ஃபஸ்ட்டு படம், அந்த தயாரிப்பு இல்லைன்னா அமீர் கிடையாது. அட்டகத்தின் ஒரு படம் பண்ணாங்க ஒரு தயாரிப்பாளர், அது இல்லைன்னா ரஞ்சித் கிடையாது. வெற்றிமாறன் பொல்லாதவன் இல்லைன்னா ஸோ தயாரிப்பு இல்லைன்னா வெற்றிமாறன் கிடையாது. அப்போ உங்களை நம்பி ஒரு தயாரிப்பாளர் பண்ணும்போது ஒரு தயாரிப்போட வழி உங்களுக்கு தெரியணுமா, தெரிய வேண்டாம்? கண்டிப்பாக. அப்போ விஜயை நோக்கியே உங்களுடைய குரல் இருக்கு, மிக தவறான ஒரு செயல். ஸோ விஜய் அவர்கள் போய் பார்க்குறாங்கன்னா தன்னுடைய இறுதி படத்தை மக்கள் தூரம் கொண்டாடுறாங்க, எல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, அலறாங்க அப்படின்னு அவர் ஏற்கனவே 2 முறை பார்த்துட்டார். டப்பிங் பேசும்போது படம் பார்த்து முடிச்சிட்டார் தேர்தலுக்கு முன்பாக. அப்போ இப்படி ஒரு படம் ரிசல்ட் வரும்போது அப்போ மக்கள் வந்து இந்த மனசு உலுக்கி இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன இருக்குன்னு திரும்பி பார்க்குறதுக்கு ஒரு ஆவல் இருக்குது. அதை நோக்கி தான் அவர் போய் பார்த்தது முந்தைய நாள் மறுபடியும் ஒரு. அப்போது இங்கே மாணவர்கள் டெல்லியில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க, மத்திய அரசுடைய அவர்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்து பண்ணுறாங்க. நீங்கள் அதற்கு ஆதரவுன்னு வந்து நீட்டுக்கு ஆதரவுன்னு விஜய் அவர்கள் சொன்னால் நீங்கள் வேணால் கேள்வி கேட்கலாம். அது நீட் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்காரு, நீட்டுக்கு எதிர்ப்பு தான் குரல் கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும்? அங்கே நடந்துகிட்டு இருக்கு, அங்கே நடந்துட்டு சிஜேபி கூட டெல்லியில் நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம், மற்ற மாநிலத்தில் யார் செய்தாலுமே எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு வேறு சொல்கிறார் அவர். இப்போ போராட்டத்துக்கு அந்த அமைச்சர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, இது ஆஃப் ஆகி போச்சு. ஆனால் தொடர்ந்து இங்கே இன்னும் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள் போய்கிட்டே இருக்குது இது வரைக்குமே. இப்போ மாணவர்கள்ன்ற இந்த போர் வேலை வேறு யாரோ உள்ளே வர்றாங்க, தூண்டுதல் படுத்துகிறாங்க. அதுதான் ஒரு மாணவன் ஒரு அட்வொகேட் எடுத்து ஒரு பையன் பேசுறது வந்து கேட்டிருப்பீங்க, இங்கே வேற மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்து வேற மாதிரி இருக்குது, எனக்கு இதில் உடன்பாடு இல்லை, மாணவர்கள் பொருளை எதுவும் பண்ணுறாங்க, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு நேற்று வந்து அவரு வந்து பேசுகிறார் இல்லையா? ஆமாம். அப்போது நீங்கள் மாணவர்கள்ன்ற பொருவேளை யாரையோ உள்ளே வச்சு போராட்டத்தை கிளப்பி
டிவிக்கு அரசு விஜய் அவருடைய அதையும் நீங்கள் குறைத்து பேச வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படுறீங்க. எப்படியாவது சொல்லி இந்த 3 மாதம் 6 மாதத்தில் கட்சியை கலைக்கணுங்கிற அளவுக்கு, ஆட்சியை கலைக்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை பேசப்பட்டு விஜய். அப்போ இதற்கு வந்து இந்த 3 இயக்குனர் உடந்தையாக போகிறாங்க. இது எவ்வளோ பெரிய தவறு? அது மிகப்பெரிய ஒரு தவறு. அதில் படத்துக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? இது ஒரு தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணுறார், மக்கள் பார்க்க போகிறாங்க. விஜய் அவர்களோட இறுதி படத்தை அவர் ஒரு முறையை பார்க்குறதுக்கு ஆசைப்படுறாரு. இதில் என்ன தவறு இருக்குது? பட் ஆனால் இங்கே சேர்த்து வரும்போது வசூல் ரீதியாக குறைக்க வேண்டும், மக்கள்கிட்ட வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் நோக்கத்தோடு தான் அமீர் அவர்கள், வெற்றிமாறன், ரஞ்சித்லாம் பேசுகிறத நான் நினைக்கிறேன். பட் அதுக்கும் மீறி இப்போ 240 கோடி ரூபாய்க்கு மேலே வசூலில் போய்கிட்டு இருக்குது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி பார்க்கும்போது அந்த போராட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அங்க வந்து ஆன்டி நீட் அப்படின்ற ஒரு கோர்லயே வந்து யாருமே அந்த அளவுக்கு இல்ல, இது ஆன்டி ஜனநாயகன், ஆன்டி விஜய் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லயே வந்து அந்த போராட்டமே வந்து ஒரு வேற பாதைக்கு போயிடுச்சுன்னு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அதாங்க, அந்த போராட்டத்தினுடைய அமைப்பு வந்து என்ன சொல்லி பண்ணால் வேற மாதிரி டைவர்ட் பண்ணிக்கணும். அங்கே யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் தான் இருக்காங்க, மீதி பேர் யாரோ இருக்காங்க. ஆமா, இது ஜென்சி டிஎம்கே அப்படின்னு டி-ஷர்ட் போட்டுட்டுலாம் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. ஜூலி வந்து உட்கார்ந்துருக்கு. ஆமா, ஜூலிக்கு அங்கே என்ன வேலை? அவங்க கூட தான் அந்த பசங்களுமே பசங்க வர்றாங்க. அப்புறம் சத்யராஜ் பொண்ணு. நீங்கள் இப்போ நீட்டுக்கு போராட்டத்துக்கு மாடல் பண்ணுறாங்கன்னா அந்த நீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் நீங்கள் பண்ணணும். இங்கே டிவிக்கு ஆட்சி விஜய் அவர்களையும் குறிப்பிட்டு பேசுவது என்னென்னா மாணவர்கள் மத்தியில் ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துறது. விஜய் உங்களுக்கு ஆதரவாக இல்லை, தமிழக அரசு உங்களுக்கு ஆதரவாக இல்லை, முதலமைச்சர் உங்களுக்கு ஆதரவு குரல் கொடுக்கல அப்படின்னா கிண்டி விடுற மேட்ரு இது. ஆனால் இது மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, மாணவர்களும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. பட் அவர்களுக்கு தேவை நீட் பேண்ட் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க, இல்லை பேன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதானே. நீட் பேன் பண்ணுறதை மட்டும் தான் நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா, இல்லை எதிர்ப்பு குரல் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு ஜூலி அந்த டிஎம்கே உடைய ஜென்சி கிட்டுன்னு போட்டு அந்த டிஷர்ட்டில் திருச்சி திமுக இது ஒன்றுலாம் போட்டுட்டு உட்காந்து பார்க்கும்போது தான் சனம் செட்டி வந்து கேட்குறீங்க எத்தனை பேர் மாணவர்கள் இருக்கீங்கன்னு கேட்டாங்க. ஜனநாயக படத்தை நான் தான் பார்த்துட்டு தான் வர்றேன், விஜய் பற்றி பேசும்போது மைக்கை பிடிச்சிட்டு வெளில அனுப்புறாங்க. இப்போ அவருக்கு இவங்க உட்காந்து பார்க்கறதுக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கும்போது அங்கே சனம் செட்டிக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஆமா சார், அதுவுமே வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த விஷயத்த சொல்லிடல. முன்னாடி பேசினவங்க வந்து ஜனநாயகன் படம் பார்த்தவங்க எல்லாமே வந்து ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க. நானும் தான் பார்த்தேன், நீங்க அப்ப என்னையுமே அப்படி சொல்லுவீங்களா, அதை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல வந்து அவங்களோட மைக்கு பிடுங்கிட்டு அனுப்புறது எந்த அளவுக்கு தப்புன்னு நினைக்கிறீங்க? அது மிகப்பெரிய தவறுங்க. அதுதாங்க அங்கே உண்மையான போராட்டம் இல்லை, நீட்டுக்கு எதிர்ப்பாக போராட்டம் நடத்தலை. இங்கே விஜய் அவர்களையும் விஜய் அவருடைய டிவிக்கு ஆட்சியையும் பற்றியுமே பேசுவதுன்ற மக்கள் மத்தியில் கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்து பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. இருந்தது இல்லைன்னா அந்த அட்வொகேட் ஒரு பேசியிருப்பாரு, உங்களுக்கு அதை கேட்டிங்கன்னா அதுக்கு வீடியோ இருக்குது பாருங்கள். ஓகே. ஸோ அப்போ மாணவர்கள் மத்தியில் வந்து ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும், அந்த போராட்டத்தை வேறு பக்கம் திசை திருப்பணும் அப்படிங்கிற அளவுக்கு தான் தெரியுது அதை. ஆனால் இதை வந்து மாணவர்களே ஒத்துக்கல்ல. முதல்ல எங்களுடைய குறிக்கோள் என்ன, அது சம்மந்தமாக தான் நாங்கள் போராடுன்றவர்கள் தான் பேசப்பட்டு போயிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஓகே சார், அதே மாதிரி வந்து விஜய் அவர்களுமே வந்து ஓப்பனா வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சு ஒரு வாய்ஸ் அவுட் கொடுக்கல. ஸோ அது எதனால நினைக்கிறீங்க சார்? இல்லை, அவரு சொல்லிட்டாங்க, டிவிக்கு கட்சி சொல்லிடுச்சு, தமிழக அரசு சொல்லியாச்சு, திரும்பி சம்மந்தமாக திரும்ப பேசிகிட்டு இருக்க முடியாது. இங்கே நீங்கள் போராட்டம் பண்ணுறீங்க, டைரக்டர் 3 பேர் பண்ணாங்களே, ஏன் டெல்லியில் உட்காந்துங்க, அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, அங்கே போய் உட்காருங்க, அங்கே போய் உட்காந்து நீங்கள் போராட்டம் கலந்துக்கலாம்ல, அதையும் செய்யலை. நீங்கள் இங்கே நீங்கள் ஷூட்டிங் கலந்துக்கிறீங்க, ஜாலியாக தான் இருக்கீங்க, நீங்கள் பேட்டா வாங்குறீங்க, சம்பளம் வாங்குறீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, எல்லாம் தான் பண்ணுறீங்க. 23ஆம் தேதி மட்டும் வந்து பேசிட்டு போயிட்டீங்க நீங்கள், அது மிகப்பெரிய தவறு அது. பட் விஜய் அவர்கள் வந்து தமிழக அரசு வந்து முதலமைச்சர் அவர் தெளிவாக வந்து நீட்டுக்கு எதிர்ப்பு சொல்லிட்டார். திரும்பி வாய்ஸ் நோட்டு போட்டுகிட்டே இருக்கணுமா? டெய்லி வந்து 2 நிமிஷம் 3 நிமிஷம் போட்டுகிட்டே இருக்குமா? மற்ற வேலைகள் இல்லையா அதை? பட் அவர் எதிர்ப்பு கொடுத்துட்டார். மத்திய அரசு என்ன அடுத்த ஸ்டெப் கொண்டு வர போகிறாங்க, அந்த மாணவர்களே வந்து நீட்டு வந்து நீங்கள் அதை ரத்து பண்ணணும்னு சொல்லலை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. அப்போ நீங்கள் அந்த மாணவர்கள் தானே கேட்கணும், சிஜேபி தானே கேட்கணும். என்னப்பா நீட்டு வந்து நீங்கள் மறுசீரமைப்பு தான் பண்ண சொல்கிறீங்க, கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆனதுக்கு அமைச்சர் ராஜினாமா பண்ண சொல்லி அவரும் பண்ணிட்டார் கடைசியில் இல்லையா? ஆமாம். அப்போ அவங்களும் போராட்டம் போதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவர்களே நீட்டு வந்து ரத்து செய்யுன்னு சொல்லாமல் ஒரு போராட்டம் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் ரத்து பண்ணுன்னு சொல்லி இங்கே ஒரு போராட்டம் பண்ணீங்கன்னா என்ன காரணம் தான்? நீங்கள் டெல்லியில் போய் போராட்டம் பண்ணுங்க. தமிழக அரசு தெளிவாக சொல்லிடுச்சு, நீட்டுக்கு எதிர்ப்பு தான் சொல்லிடுச்சு, ஆதரவு கிடையாதுட்டாங்க. இதுக்கு மேலே தினம்லாம் ஒரு வீடியோ போட முடியாது. ஒரு முதலமைச்சருக்கு 1008 வேலைகள் இருக்குது அவருக்கு. அதெல்லாம் இங்கே இருக்க மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவர்கள் புரிஞ்சிக்கல, புரியும் ஆனால் புரியாத மாதிரி பேசுகிறாங்க.
ஓகே சார், இப்போ வந்து நம்ம ஜனநாயகன் படத்தை பத்தி பேசும்போது வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கலன்றது தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஏ சர்டிபிகேட் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய படங்கள்ல பார்க்கும்போது இதை விட நிறைய வன்முறை காட்சிகள் அப்படிலாம் இருக்க படங்களுக்கெல்லாம் கூட வந்து யூஏ சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி போனா யூஏ சர்டிபிகேட் வந்து கொடுக்கறது வந்து வழக்கமா இருக்கு. ஆனா இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிபிகேட் கொடுத்ததுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? திட்டமிட்டே கொடுக்கப்பட்டதாக தான் தோணுது எனக்கு. அதுக்கு ஏல என்ன இருக்கு, நல்ல கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண் குழந்தை எப்படி சமூகத்தில் வளர்ந்து பெரியார் தைரியமாக வாழணுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு கெட்ட அரசியல் நடந்துட்டு இருக்கு, அதை மாற்றம் செய்கிறதுக்கான ஒரு வேலையிலே ஹீரோ பண்ணுறாரு, மக்கள் ஆதரவு தர்றாங்க. அதுதான் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. ஒரு ஆபாச வசனம் கிடையாது, அருவருப்பான காட்சிகள் கிடையாது, லவ் சாங் முதல்ல கிடையாது, கட்டி பிடிக்கிற சீன் கிடையாது, முத்தம் கொடுக்குற சீன் கிடையாது, எதுவுமே இல்லை. பட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தா அந்த வசூல் பாதிக்கும். ஆமா, இப்போ நீங்கள் லீக் ஆகலை, ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலன்னா இந்த படம் இப்போ வரைக்குமே 500 கோடியை தொட்டிருக்கும். கண்டிப்பா சாலிடாக தொட்டு 4 நாள் 500 கோடியை கிராஸ் பண்ணி போயிருக்கும். பட் ஏ கொடுக்கப்பட்டது நோக்கமே பிலோ 18 உள்ள வர முடியாது. இப்போ அவர்கள் வரலைங்கும் போது பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க. பிள்ளை எப்படி இப்படி தனியாக பார்க்கணும், மனசு பூரா உங்களுக்கு சொன்ன பசங்களை கூப்பிட்டு வர முடியலையே அப்படிங்கிற நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறத நம்ம காதில் கேட்க முடிஞ்சுது. இப்போ வசூல் ரீதியாக குறைக்கிறது ஒரே நோக்கம் தான். அது ஏ செட் கொடுக்கப்படுறத நான் நினைக்கிறேன். எல்லா பேரும் அதை நினைக்கிறேன். அருமையான கதை உள்ள படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட். பட் சண்டை காட்சிகள், வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்குது, அதுக்காக கொடுக்கப்பட்டதாக ஒரு தகவல் வருது. இதை விட தெறிக்க விட்ட ரத்த காட்சியில் எத்தனையோ படம் இருக்குது உங்களுக்கு, ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதுக்கெல்லாம் யூஏ தான் கொடுத்தீங்க, 16+ தான் கொடுத்தீங்க. இதுக்கு மட்டும் ஏன் கொடுத்தீங்க? அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கக்கூடாது. அது வந்து முக்கியமா பார்த்தா ஒரு பெண்களுக்கு எடுத்த படமா தான் இருக்கு. ஆனா குழந்தைகளுக்கு வந்து சரி அது பேட் டச் குட் டச் அது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அது வந்து குழந்தைகள் கிட்ட வந்து போய் சேரல இல்லையா சார்? போகாது இல்லை, உள்ள போக முடியல. உங்களுக்கு மால் தியேட்டர்ல உள்ளே அலோவ் பண்ணலங்க. எந்த மால்லையுமே வந்து உள்ள விடலை. நிறைய பேர் பசங்களை கூப்பிட்டு போறாங்க, 10 வயசு 15 வயசு கூப்பிட்டு போறாங்க, ஆனால் உள்ள விடலை. ஒரு 2 வயசு இந்த கை குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க பேரண்ட்ஸ். அந்த 2 வயசு குழந்தைக்கு என்ன தெரியும், நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க ஒன்றுமே தெரியாது. வந்து அந்த கை தட்டு சிரிக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே என்ன கண்டென்ட் இருக்கு அதுக்கு புரியுமா? புரியாது. மால் தேட்டரில் அனுப்பிச்சி விட்டாங்க, இந்த குழந்தைய தூக்கிட்டு உள்ளே போகக்கூடாது நீங்கள் அப்படின்னு. அப்போது நல்ல ஒரு கண்டென்ட்டை சொல்லும் போது நீங்கள் படம் பார்க்கும்போது பக்கத்தில் பேரண்ட்ஸ் பாரு எப்படி சொல்லியிருக்காரு பாரு. ஸோ விஜய் அவர் எப்படி சொல்லியிருக்காங்க, குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் பெண்கள் தைரியமாக வாழணும், ஒரு தைரியம் வேணும். மோசமான உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படி தைரியத்தோடு நீங்கள் வாழணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லும்போது பெண்கள் பசங்களை கூட்டு போனால் எவ்வளோ தூரம் அந்த இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் படம் பார்த்துட்டு வந்து சொல்கிறதுக்கும் அந்த படம் அந்த விஷயோட பார்த்து வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக. அதனால் இது ஏன் கொடுக்கும்போது இந்த வசூல் ரீதியாக குறைக்கணுங்கிற ஒரே பார்வை தான். இந்த படத்தை கொண்டு சேர்க்கக்கூடாதுங்கிற ஒரு கண்ணோட்டம் தான். அதற்கு மீறி மக்கள் கொண்டாடுறாங்க, ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. ஒரு 240 கோடி இது வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. போக போக இன்னும் ஒரு பட் அவர்களை பொறுத்த மட்டுமே கலெக்ஷன் ஒரு முக்கிய குறிக்கோள் இல்லைன்னு சொல்லி விஜய் அவர்கள் தரப்புலையும் தயாரிப்பு நிறுவனத்திலையும் சொல்லிட்டார். ஒரு நல்ல கருத்துள்ள படம். விஜய் அவர்களுக்கு ரொம்ப நான் நடித்த படங்களே ரொம்ப பிடிச்ச படம்னு அவர் சொல்கிறார். அருமையான ஒரு கதை காலத்துக்கு சொல்லியிருக்காங்க. என்னுடைய கடைசி படம் என்னுடைய மனசுக்கு திருப்தின்ட்டார் விஜய் அவர்கள். அது போதும். ஒரு தயாரிப்பாளருக்கு ஒரு ஹீரோக்கு அது இருந்தால் போதும். இது பின்னாடி தான் போக போக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல கதையம் சேர்ந்த படத்தை போய் மக்கள் போய் பார்க்க முடியலன்னு சொல்லி பின்னாடி ஃபீல் பண்ணுவாங்க எல்லா பேருமே. அப்படி ஒரு கதையை தான். பட் அந்த தேவையில்லாமல் இந்த ஏ வந்து வேண்டுமென்றே கொடுக்கப்பட்டதாக தான் எல்லோரும் பேசுகிறாங்க. நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஓகே சார், இந்த படத்தை வந்து விஜய் அவர்களுமே வந்து போய் பார்த்துருக்காரு, நம்மளே வந்து நியூஸ்லலாம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு அவர் எப்படி ஃபீல் பண்ணாரு? ரொம்ப உணர்வுபூர்வமான படம்னு எல்லா பேரும் கண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அமைச்சர்லேருந்து பொதுமக்களே கண்கள். அமைச்சர் கண்கள்னால் அவங்க மனுஷன் தானுங்க அமைச்சர்கள்லாம். இல்லை வானொலத்துலேருந்து கீழே குதிச்சாங்க. படம் போது அழும்போது அழணுங்க, சிரிக்கும் போது சிரிக்கணும், நீ கை தட்டும்போது கை தட்டணும். அதுதாங்க ஒரு படம் பார்க்குற ஒரு ஃபீல். அது அமைச்சர் இப்போ அழுறாங்க, இவங்க அழுறாங்க. அப்போ இவங்க எல்லாம் மனசு இல்லை, கல் நெஞ்சக்காரர்கள் போட்டிருக்கு. எல்லா பேருமே அழமாட்டாங்க போட்டிருக்கு. அப்போ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சம்பவம் வந்து சோகமான சம்பவம் நடந்தால் அழுவீங்களா? அப்போனா சரிங்க ஜாலியாக அழமாட்டோன்னு சொல்லி. பட் உணர்வுப்பான ஒரு படமாக அது இருந்தது. மக்கள் கொண்டாடினாங்க, ரசிகர்கள் அழுதாங்க, அது பார்க்க முடிஞ்சது. படத்துலேயும் வந்து உண்மையிலே படம் அவர்களுக்கு அழுகிற சீன் உள்ளே இருக்குங்க. அதுதாங்க ஒரு மனிதன் யதார்த்தம். அதுதான் நீ தாண்டி உள்ளுக்குள்ளே போய் அந்த ஃபீல் பண்ணுறது ஒரு யதார்த்தமான ஒரு படம். அது விஜய் அவர்களுடைய கடைசி படம் எனக்கு ரொம்ப பிடித்த படம்னு சொன்னார். உணர்வுபூர்வமான படம் இது. நான் நடித்த படங்களே இந்த பெஸ்ட்டு படம்னு சொல்கிறாரு. ஸோ இது எப்பவுமே பேசப்பட்டுக்கூட படமாக இருக்கும் அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சருடைய
பார்த்தது பிறகு விஜய் சொன்ன ஒரு விஷயம் வந்து செய்தி வந்தது. ஓகே சார், நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு நன்றி சார்.